மன்னிப்பு கேட்குற பண்பு எப்போ வரும் அப்படின்னா, நாம் வந்து இயல்பாக வாழணும். அதாவது வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் தப்பு இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம தவறுகளெல்லாம் செஞ்சு பழகணும். தவறுகளை வந்து இது தப்பு, அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு தவறான உடல் உறவு அது கூட வந்து அனுமதிக்கப்பட்டது தான். மனித வாழ்க்கையோட அது உள்ளடங்கியது தான். எப்போதுமே ஒரு ஆண் வந்து தனது கணவனுக்கு, தனது மனைவிக்கு உண்மையாக இருப்பான். அல்லது ஒரு மனைவி வந்து எப்போதுமே தனது வாழ்நாளில் அவங்க எப்போதுமே வந்து தனது கணவனுக்கு வந்து உண்மையாகவே இருப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் அவங்க தப்பு பண்ணுவாங்க. தப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை எப்போவாவது ஒரு வாட்டி வரும். ஒரு முறை கிடையாது, நிறைய வாட்டி கூட வரும். அதனால் வந்து அது போன்ற தவறுகள் செய்யணும், அது மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது, இல்லை அவங்க பண்ணணும்னு தோணுச்சுன்னா அது தப்பு அப்படின்னு கட்டுப்படுத்தாமல் அது பண்ணுறதே நல்லது. ஏன்னா அப்போ தான் தவறு செய்கிறவங்கள புரிஞ்சிக்க முடியும். தவறு செய்கிறவங்கள மன்னிக்கிற அந்த மனப்பான்மை வரும். ஒரு ஆண் வந்து எப்போதுமே வந்து தவறு செய்யவே மாட்டான், அவன் தனது மனைவிக்கு உண்மையாகவே இருக்கிறான். அப்படிங்கும்போது அவன் மனைவி தவறு பண்ணும்போது அவன் அதை மன்னிக்க முடியாதவன் ஆகிடுறான். மன்னிக்கின்ற பண்பு அவனுக்கு வராது. அதனால் வந்து நம்ம எப்போதுமே சரியாக இருக்கணும், கோடு போட்ட மாதிரி ஒரு சரியாக இருக்கணும், தப்புங்கிறது வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மன்னிக்கிற குணமே வராது. நாம் தவறு செய்கிறவர்களாகவும் நாம் இருக்கணும். அதிலிருந்து தான் நம்ம சரியானவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்வதும் ஒரு அனுபவம் தான். தவறுக்கும் ஒரு இடம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு விழுக்காடு அதை ஒதுக்கணும். குறிப்பிட்ட சதவீதத்தை தவறுக்காகவும் ஒதுக்கணும். அப்போ நிறைய தவறுகள் இருக்கும். பாலியல் தவறுகள் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்களில் தவறுகள் நடக்கும். ஆக வந்து நம்ம என்ன பண்ணணும், தவறே செய்யக்கூடாது, தவறு செய்கிறது மிகப்பெரிய பாவம், தவறு செய்கிறது மிகப்பெரிய குற்றம், சரியானவற்றை மட்டுமே செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லாமல் நிறைய விஷயங்களில் நமக்கு ஒரு தவறு செய்யணுங்கிற ஒரு மோகம் கூட ஏற்படும், தவறு செய்யணுங்கிற ஒரு ஆசை கூட ஏற்படும். ஆனால் நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும், நமக்கு இப்படி தான் வாழணும். அதே நேரத்தில் நாம் சரியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு, சரியாக தான் வாழ்கிறோமா, அல்லது வந்து நம்ம தவறு ஏன் செய்யக்கூடாது, ஏன் ரொம்ப சரியானவற்றையே செஞ்சிட்டு இருக்கும்போது நமக்கு போர் அடிக்கும். சரி, ஒரு தவறை செஞ்சு பார்க்கலாமே. சரியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஒரு மாற்றம் தேவைப்படும், ரொம்ப அழுத்தம் அதிகரிக்கும். சரி, ஒரு சின்ன தவறு செய்யலாமே அப்படின்ட்டு நமக்கு தோணும். அப்போது அப்படி தோணுச்சுன்னா தோன்ற மாதிரி வாழணும். நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அதுதான் வாழ்க்கை. நாமளாக வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நாம் வந்து எப்படி வாழணும் எப்படின்னு நினச்சிட்டு தவறுகளே செய்யாமல் எப்போவுமே சரியானவற்றையே செஞ்சிகிட்ருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்கும் போது, அப்போ நீங்கள் வந்து யாராவது தவறு பண்ணால் அவங்கள மன்னிக்கிற பண்பு உங்களுக்கு வராது. எப்போ மன்னிக்கிற பண்பு வரும்னா, நீங்கள் தவறு செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தவறு செய்கிறவர்களை மன்னிக்கின்ற அந்த பண்பு உங்களுக்கு வரும். நாம் ஒன்றும் மிகையான ஆள் கிடையாது, நாமளும் அந்த மாதிரி தப்பை செய்கிறோம். எல்லாருமே மனுஷங்க தான். மனுஷங்கன்னா மனித உயிர்கள் என்றால் தவறுகள் செய்வார்கள், அது இயல்பு தான். அப்படிங்கிற அந்த இது எப்போ வரும்னா, நீங்கள் தவறு செய்யும்போது தான் அது வரும். அதனால் தவறு செய்வதே அதிகரித்து விடக்கூடாது. அதுக்காக தவறுங்கிறது நமக்கு செய்யக்கூடாதுன்னு தான் நினைக்கணும். அதே நேரத்தில் தவறுகளுக்கும் ஒரு பங்கு உண்டு. மனித வாழ்க்கையில் தவறு செய்வதற்கும் ஒரு பங்கு உண்டு, ஒரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு உண்டு. அப்படி இருக்கும்போது அந்த தவறுகள் வந்து நமக்கு தோணும், ஏன் இதை செய்யக்கூடாது, ரொம்ப சரியானவற்றையே நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது ஏன் அந்த தப்பை செய்யக்கூடாது, ஒரு போர் அடிக்கும். ஒரு மாற்றாக அந்த தவறை ஏன் செய்யக்கூடாது, செஞ்ச உடனே அந்த தவறு செய்வதனால் நமக்கு வந்து ஒரு அசௌகரியம் ஏற்படும். அப்புறம் திரும்பவும் சரியானவற்றை நாம் செய்ய ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம வந்து புதுப்பித்துக் கொள்கிற ஒரு முறை தான். தவறு என்பது வந்து மீண்டும் சரியானவற்றை செய்வதற்காக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்கிற ஒரு நடைமுறை தான். அதனால் வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செய்ய பழகணும். அதே நம்ம வந்து நேர்மையாக வாழணும். நமக்கு ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கணும். நாம் நேர்மையாக வாழணும், ஒழுக்கமாக வாழ வேண்டும், கட்டுப்பாடாக வாழ வேண்டும். இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நம்ம ஒரு லட்சியவாதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கொள்கை நோக்கம் இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நேர்மையாக வாழணும், கட்டுப்பாடாக வாழணும், இதெல்லாம் நமக்கு ஒரு அடிப்படை நோக்கம். இதன் மீது தான் நம்ம வாழ்க்கை என்கிற கட்டடத்தை எழுப்பணும். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். நீங்கள் அடிப்படை நோக்கமே உங்களுக்கு வந்து நேர்மையாக இருக்கக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றணும், திருடணும், அல்லது ஒழுக்கங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உங்கள் அடிப்படையே அந்த மாதிரி தப்பாக இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் தோன்றதை செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தாக தான் முடியும். அதனால் நாம் தோன்றுவதே செய்யணும். நம்ம சரியாக நினைக்கிறோமா தப்பாக நினைக்கிறோமா அது முக்கியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுது, அது தவறை செய்யணும்னு தோணுதா செஞ்சுருங்க, சரியானவற்றை செய்யணும்னு தோணுதா செஞ்சுருங்க. ஆனால் உங்களுக்கு அடிப்படை நோக்கம் சரியாக இருக்கணும்.
அது வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும், நேர்மையை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படைக்கு மேலே நீங்கள் எழுப்பப்படுகிற அந்த வாழ்க்கை எனும் கட்டடம் என்பது நீங்கள் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் வாழலாம். அந்த அடிப்படையை கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அதுக்கு மேலே வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை செய்யுங்க. செஞ்சாலும் அப்போது நீங்கள் தவறு செய்யணும்னு தோணுதா, செஞ்சு பார்க்கணும், அந்த ஒரு நேரத்தில் நம்ம மனசு வந்து டக்குன்னு நம்ம அந்த தவறு செய்வோம். அப்புறம் அதோட விளைவுகள் தெரியும் போது நம்ம அதை திருத்திப்போம். அப்போ அதே மாதிரி யார் தவறு பண்ணாலும் உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்க முடியும். மற்றவங்க தவறு செய்யும்போது அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நாமளும் இதே தவறு செய்கிறோமே, அது நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிக்கின்ற அந்த பண்பு அப்போ தான் வரும். தவறு செய்கிறவர்களாக நாமளும் இருக்கணும். சரியானவற்றை செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தாலும் தவறு செய்கிற அந்த அனுபவம் நமக்கும் இருக்கணும். தவறுகளையும் நாம் வந்து ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து தவறுகள் செய்வது மனித இயல்பு, தவறுகள் வந்து எல்லாருமே செய்வாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை மன்னிக்கின்ற அந்த பண்பு அப்போ தான் நமக்கு ஏற்படும். தவறே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே போராடக்கூடாது. தவறு செஞ்சால் ஐயோ ஏன் தவறு செஞ்சோம் ரொம்ப கவலைப்படாமல், ஓகே இது தவறு நடக்க தான் செய்யும், அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் வந்து வேறு யாராவது தவறு செஞ்சால் அதை வந்து ஒரு மன்னிக்கின்ற அந்த மனோபாவம் நமக்கு ஏற்படும். இங்கே யாருமே வந்து ரொம்பவும் சரியாகவே வாழ முடியாது, ரொம்பவும் 100% சரியாக வாழ முடியாது. தவறுகளிலிருந்து தான் நாம் வந்து சரியானவற்றை கற்றுக்கொள்கிறோம். அப்படிங்கும்போது கற்றுக்கொள்வதற்கு நாம் தவறு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிங்கும்போது தவறுகளுக்கும் நமது வாழ்க்கையில் ஒரு குறுகிய இடஒதுக்கீடு நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஆனால் குற்றம் என்பது வேறு, தவறு என்பது வேறு, குற்றம் என்பது வேறு. குற்றங்களை நாம் செய்யவே கூடாது. தவறுகள் வந்து அனுமதிக்கப்பட்டவை. தவறுகளிலிருந்து தான் நம்ம வந்து சரியானவற்றை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் குற்றம் என்பது செய்யவே கூடாது. இப்போ பாலியல் பலாத்காரம், கற்பழிப்பு, அப்புறம் வந்து இந்த மாதிரி இது வந்து அனுமதிக்கப்படாதவை. இதை வந்து செய்யவே கூடாது. இதை நம்ம மறந்துடும். இப்படி ஒரு நடைமுறை இருக்கிறதே நம்ம தெரியக்கூடாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை மனிதர்கள் வாழணும். தவறுங்கிறது தவறான உடல் உறவு இருக்குல்ல, அது 2 பேர் விருப்பத்தின் பேரில் தான் செய்கிறாங்க. ஒருத்தர் விரும்பாமல் அவங்கள வந்து வன்புணர்ச்சி செய்வது வந்து அது குற்றம். அதுக்கு இந்த மனித வாழ்க்கையில் என்றைக்குமே இடம் கிடையாது. குற்றங்களை நம்ம செய்யவே கூடாது. நாம் என்ன பண்ணுறோம், குற்றங்களை போய் நம்ம தவறுன்னு நினச்சிக்கிறோம். அதனால தான் தவறு செய்யக்கூடாது. தவறு வேறு, குற்றம் வேறு. தவறு என்பது அனுமதிக்கப்பட்டது. தவறிலிருந்து தான் நாம் வந்து சரியானவற்றை கற்றுக்கொள்கிறோம். அதனால் சரியானவற்றை கற்றுக்கொள்வதற்கு நாம் தவறு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் குற்றங்களை வந்து என்றைக்குமே செய்யக்கூடாது. இப்போ வந்து அதான் வன்புணர்ச்சி ஈடுபடுவது, கற்பழிப்பு, அப்புறம் கொலை, கொள்ளை, அப்புறம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குற்றங்கள். இதை செய்யவே கூடாது. அப்புறம் வந்து குழந்தைகளை வந்து வன்புணர்வில், அதாவது பாலியல் இடையூறு செய்வது, பாலியல் ரீதியாக குழந்தைகளுக்கு தொந்தரவு கொடுப்பது, இதெல்லாம் குற்றங்கள். இதை வந்து அனுமதிக்கக்கூடாது. இதை செய்கிறவங்களையும் நம்ம மன்னிக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம மன்னிக்க பழகிடவே கூடாது. கற்பழிப்பெல்லாம் மன்னிக்கின்ற அந்த மனோபாவத்துக்கு நம்ம போயிடவே கூடாது. அப்படின்னா மனித வாழ்க்கை நாசமாகி போச்சுன்னு அர்த்தம். அது இப்போ நடந்துகிட்ருக்கு. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அது கூட இங்கே நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு. குற்றங்களை மன்னிக்கின்ற பண்பு மனிதர்களுக்கு வந்து விடுது. அப்போ அந்த மன்னிக்கின்ற பண்பு ரொம்பவும் அதிகமாகிடுச்சு, அளவுக்கு அதிகமாகிடுச்சு. குற்றங்களையே மன்னிக்கிறார்கள். குற்றங்களுக்கு நீதியே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய இடங்களில் குற்றங்களுக்கு நீதியே இல்லை. குற்றங்களை சகஜமாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் நமக்கு எதுக்கு வம்பு, இதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, இதை வெளியே சொன்னாலும் நமக்கு நீதி கிடைக்க போகிறதில்ல, இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும், நீதியை பெறுவதற்காக ரொம்ப கஷ்டப்படணும், அலையணும், போராடினாலும் நீதி கிடைக்கணுங்கிற அந்த உத்தரவாதம் கிடையாது. அதனால் இதை வெளியே சொல்லாமலே மூடி மறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள நடைமுறை, இப்போ உள்ள உலகங்கிறது குற்ற உலகம். குற்றங்களை எளிதாக எடுத்துக்கொள்கிற உலகமாக இருக்கிறது. குற்றங்களை வந்து அனுமதிக்கின்ற உலகமாக இருக்கிறது. குற்றவாளிகளுக்கான உலகமாக இருக்கிறது. குற்றங்களுக்கான உலகமாக இது இருக்கிறது. தவறு என்பது வேறு, குற்றம் என்பது வேறு. குற்றங்களை மன்னிக்கக்கூடாது, தவறுகளை மன்னிக்க பழக வேண்டும். தவறுகளை எல்லாருமே செய்யணும். தவறுகளை செய்வதற்கும் நமது வாழ்க்கையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். தவறுகளுக்கும் இடஒதுக்கீடு உண்டு. தவறுகளை எல்லாருமே செய்யணும். அப்போ தான் நீங்கள் தவறுகளை மன்னிக்கின்ற மனோபாவம் ஏற்படும். குற்றங்களை மன்னிக்கக்கூடாது. இப்போ ஒரு மனைவி தனது கணவனுக்கு தெரியாமல் யாரோடையோ உடலுறவு வச்சுக்கிறா அப்படிங்கும்போது அது தவறு. ஆனால் அது வந்து குற்றம் கிடையாது, அது வந்து தவறு. அந்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு. அவளுக்கு தனது கணவனோடையே வாழணும், ஏதோ ஒரு சமயத்தில் கணவனுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு உடலுறவு வச்சுக்கிறா அப்படிங்கும்போது அது கணவனுக்கு தெரிய வரும்போது அதை மன்னிக்கின்ற மனோபாவம். மன்னிப்புன்னா என்ன, சண்டை போடுவாங்க, கோவிச்சுப்பாங்க, சொல்லுவான் இனிமேல் அந்த மாதிரி வச்சுக்கூடாது, கண்டிப்பான். அதன் தொடர்ந்து கடைசியில் மன்னிச்சிடுவான். ஏன்னா அவனும் ஒன்றும் பெரிய ஒழுக்கம் கிடையாது, அவனும் ஏதோ ஒரு சமயத்தில் தப்பு பண்ணுவான்.
ஏதோ ஒரு பொண்ணு கூட தவறான உடலுறவில் ஈடுபடணும். அப்போ தான் அவனுக்கு மனைவியை புரிஞ்சிக்க முடியும். அவன் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கும்போது மனைவி அந்த மாதிரி தப்பு பண்ணால் அவனால் அதை தாங்கிக்க முடியாது. ஏன்னா அவன் ரொம்பவும் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறதுனால மனைவி தன்னை போலவே அந்த மனைவியும் தனக்கு உண்மையாக இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்குறான். அப்படி எதிர்பார்க்கும்போது அது ஏமாற்றத்தில் முடியும் போது அவனுக்கு அதை தாங்கிக்க முடியாது. அதனால் இது மாதிரி ஒரு மனைவி தனக்கு உண்மையாக இருப்பானுங்கலாம் சொல்லவே முடியாது. அது மாதிரி ஒரு கணவன் தனக்கு உண்மையாக இருப்பான்னு அந்த மனைவி எதிர்பார்க்கவே கூடாது. அப்போ எது இங்கே நடப்பதற்கு வாய்ப்புனா தவறான உடலுறவு நடப்பதற்கு தான் இங்கே வாய்ப்பு அதிகம். அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கணும். அப்படின்னா நாமளும் தவறு செய்யணும். தவறு செய்வதற்கான வாய்ப்பு எப்போவாது கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு தவறு செய்யும்போது தான் ஏன்னா தவறை நீங்கள் தினமும் பண்ண முடியாது. நம்ம ஏன் திருமணம் பண்ணிட்டு குடும்பமாக வாழ்கிறோம் அப்படின்னா தினந்தோறும் உடலுறவு வச்சுக்கணும். அது ஒரு தேவையாக இருக்குது. தினந்தோறும் அல்லது 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ நம்ம விரும்பும்போது நம்ம உடலுறவு வச்சுக்கணும். ஒரு பெண்ணின் அருகாமை ஆணுக்கு தேவைப்படுகிறது, ஆணின் அருகாமை பெண்ணுக்கு தேவைப்படுகிறது, தினந்தோறும் தேவைப்படுகிறது. அதனால தான் குடும்பமாக வசிக்கிறாங்க. ஆனால் தப்பு பண்ணுறது நீங்கள் தினமும் நீங்கள் தப்பு பண்ண முடியாது. கணவனுக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் தான் மனைவி தப்பு பண்ணணும், மனைவிக்கு தெரியாமல் தான் கணவன் தப்பு பண்ணணும். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பை அது உங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும். நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாலும் தினமும் நீங்கள் தப்பு பண்ண முடியாது. ஏன்னா கணவனுக்கு தெரியாமல் தான் ஒரு மனைவி தப்பு பண்ணுவான், மனைவிக்கு தெரியாமல் தான் கணவன் தப்பு பண்ணுவான். அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்போதும் அமையாது, எளிதாக அமையாது, யாருமே பார்க்கக்கூடாது அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு எப்போதுமே உங்களுக்கு கிடைக்காது. அது ஒரு மாதத்தில் ஒரு வாட்டி கிடைக்கலாம், அல்ல 2-3 மாதத்தில் ஒரு வாட்டி கிடைக்கலாம். இப்போ தப்பு பண்ணுறது ஒருவேளை அடிக்கடி கணவன் கண்டிக்கிறான், திரும்பவும் மனைவி தொடர்ந்து தப்பு பண்ணுறா. அப்படிங்கும்போது தப்பு பண்ணுறதுல ஆர்வம் அதிகரிக்குது அப்படின்னா அப்போ கணவன் தன்னை விட்டு பிரிஞ்சிருவாங்கிற அந்த பயம் மனைவிக்கு இருக்கும்போது அந்த தப்பு பண்ணுறதுலேயே அவள் கட்டுப்பாடாக இருப்பாள். தப்பு பண்ணுறதுக்குள்ள கூட ஒரு கட்டுப்பாடை கடைபிடிப்பாள். ரொம்ப ஓவர் ஆட்டம் போட்டால் அவ்வளோதான், நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். அந்த பயம் மனைவிக்கு இருக்கும். அதுமாதிரி ஒரு கணவனுக்கும் நம்ம ஓவராக நம்ம ரொம்ப அளவுக்கு மீறி தப்பு பண்ணுறதுலே நமக்கு ஆர்வம் அதிகரிக்குது அப்படின்னா மனைவி மீது நமக்கு அன்பு இல்லை. அதோட அடையாளம் தான் இதுவாக இருக்குது. அதோட அறிகுறி தான் நம்ம தவறு செய்வதில் ரொம்ப மோகம் அதிகரிப்பதற்கு காரணம். அதோட தவறு செய்வது இது மாதிரி அளவுக்கு அதிகமாக அல்லது ரொம்பவும் தப்பு பண்ணும்போது மனைவி அந்த மன்னிப்புக்கும் ஒரு அளவு இருக்குல்ல, மன்னிப்பதற்கும் ஒரு அளவு இருக்குது. அப்போது இது அளவு கடந்து அந்த தவறு என்பது அளவு கடந்து விட்டது. அப்படிங்கும்போது இந்த மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சிருவாங்கிற அந்த பயம் அந்த கணவனுக்கு ஏற்படும். அந்த பயம் அதனால் கூட அவன் தவறு செய்வதையும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்குவான். எப்போது ஒரு வாட்டி தெரியாமல் அதற்கான வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது. தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது. அதனால் தவறு செய்வது தவறு இல்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். அப்போ தான் மன்னிக்கின்ற மனமே ஏற்படும். வாழ்க்கை என்பது அப்போ தான் எளிதாக மாறும். நீங்கள் மன்னிக்கவே உங்களால் முடியாத போது நீங்கள் தவறே செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களால் மன்னிக்கிற பண்பே வராது. நம்மளை மாதிரி தான் மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. நீங்கள் தவறே செய்யக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கணும்னு நினைப்பீங்க. மற்றவங்க தவறு செய்யும்போது உங்களால் அப்போ மன்னிக்கவே முடியாது. நீங்கள் தவறே செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு தவறே செய்யாமல் வாழ்ந்தீங்கன்னா மற்றவங்க தவறு செய்யும்போது உங்களால் மன்னிக்கவே முடியாது. அதனால் நாம் தவறு செய்யாமல் இருக்கலாம், நம்மளை நாம் கட்டுப்படுத்திக்கலாம். அதே மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் தவறு செய்வதற்கான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அவங்க தவறு பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியப்படும் போது அதிலேருந்து நாம் ரொம்ப பாதிக்கப்படக்கூடாது, ரொம்ப நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. அந்த நேரத்தில் நாம் ஒரு தைரியமாக இருக்கணும். அப்படின்னா நாமளும் அது மாதிரி தவறுகளை செய்யணும். செஞ்சால் தான் அது தவறுகளுக்கு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. தவறுகளை நாமளும் செஞ்சால் தான் தவறுகளை மன்னிக்கின்ற அந்த மனோபாவம், தவறுகளை புரிந்து கொள்கின்ற மனோபாவம் ஏற்படும். தவறு செய்கிறவர்களை புரிந்து கொள்கிற மனோபாவம், தவறு செய்கிற அந்த மனநிலையை புரிந்து கொள்கிற மனோபாவம். ஏன்னா தவறு எந்த மாதிரியான சூழ்நிலையில் உருவாகுது, அது ஒரு மனநிலை. அந்த நேரத்தில் அது தோணும். தவறு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது நீங்கள் தவறு செஞ்சுருவீங்க. அது உங்கள் மனநிலையை மாற்றிடும். நீங்கள் முன்கூட்டியே முடிவு செய்ய முடியாது. அதனால் இப்போ காலையிலே எந்திக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நாள் நைட்டு நம்ம காலையில் எந்திக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா தூக்கம் வருது. அந்த தூக்கத்தை மீறி நம்ம அதிகாலையிலே எந்திக்க முடியல. ஒரு 5 மணிக்கு எந்திக்கணும்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப நல்லா தூக்கம் வருது. நாள் நினைக்கிறது ஈஸி, ஆனால் அதை செய்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் நமது முடிவு நாம் எடுத்திருக்கிற முடிவு தோற்று போய்விடும். அதனால் தவறு செய்வது அந்த சூழ்நிலை, அந்த மனநிலையை பொறுத்தது. அப்படி இருக்கும்போது அந்த எந்த மனநிலையில் ஒருத்தர் தவறு பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாரால் புரிஞ்சிக்க முடியும்னா தவறு செய்கிறவர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்போ தான் தவறுகளை மன்னிக்கின்ற பண்பே ஏற்படும். அதே நேரத்தில் தவறு செய்வதற்கு ஒரு அளவு இருக்குது. ரொம்பவும் அளவுக்கு அதிகமாக
ஒருத்தர் கண்டிக்கிறாங்க அல்லது மனைவி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் மனைவிக்கு தெரிஞ்சே அவன் தப்பு பண்ணுறான்னு வைங்க. கணவனுக்கு தெரிஞ்சே ஒரு மனைவி தப்பு பண்ணுறான்னா அங்கே வந்து கணவனுக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த மனைவிக்கு தெரிஞ்சே ஒரு கணவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அப்போ அந்த மனைவிக்கு மரியாதை இல்லைன்னு அர்த்தம். அது வந்து அப்போ அதனால் என்ன ஆகும்னா அந்த மனைவி கணவன்கிட்டருந்து பிரிஞ்சிருவாங்க அல்லது கணவன் வந்து மனைவிகிட்டேருந்து பிரிஞ்சிருவாங்க. அந்த பிரிவை ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? இல்லை நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அந்த பிரிவு வந்து வந்தால் பரவாயில்லையா? அப்படின்னா நீங்கள் தைரியமாக தப்பு பண்ணுங்க. ஏன்னா பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறவங்க ஏன் ஒருத்தர் உண்மையாக இருக்கிறாங்கன்னா, உண்மையாக இருந்தால் தான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும். நீங்கள் வந்து உண்மையாக இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் தவறுகளை பண்ணுறதே தெரிஞ்சே தப்பு பண்ணுறீங்க, திமிராக பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து ஒன்றா இருக்கிறதுலே அர்த்தம் இல்லை. நான் உனக்கு உண்மையாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை வாழ்க்கையில். அப்போ ஒன்று நேசிக்கவே முடியாது. நேசிக்கிறது எப்போ வருதுன்னா நீங்கள் உண்மையாக இருக்கும்போது தான் அந்த நேசிக்கிறதே வரும். நமக்காக ஒருத்தன் உண்மையாக இருக்கிறானே, நமக்காக ஒருத்தி உண்மையாக இருக்கிறாளே, நமக்காக உண்மையாக இருக்கணும்னு ஒருத்தி நினைக்கிறாளே, நமக்காக உண்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சி தான் நமக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் நாம் ஒருத்தரை நேசிப்பதற்கே காரணம். உண்மையாக இல்லைன்னா நம்ம நேசிக்கவே முடியாது, ஒருத்தரை அன்பு செலுத்தவே முடியாது. உண்மையாக இருந்தால் தான் பேசவே செய்வாங்க. பேசணுங்கிற ஆர்வமே உண்மையாக இருந்தால் தான் வரும். ஒரு நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பேசுகிற ஆர்வமே வரும், அன்பு செலுத்துகிற ஆர்வமே வரும். அதனால் வந்து தெரிஞ்சே தப்பு பண்ணுறது, தெரியக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறது அதுவே ஒரு மரியாதை தான். எங்கே தனது மனைவிக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறது, தெரியாமல் பண்ணுறது, அதுவே ஒரு மனைவி கொடுக்குற ஒரு மரியாதை தான். தெரிஞ்சே பண்ணும்போது தான் அவன் மனைவிக்கு மரியாதை கொடுக்கல, மனைவியை மதிக்கலை, திமிராக நடந்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி தெரிஞ்சே ஒரு மனைவி தனது கணவனுக்கு தெரிஞ்சே தப்பு பண்ணுறா, அப்போ அது திமிராக பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் வந்து உன் மன்னிப்பே அவள் எதிர்பார்க்கல அப்படின்னு அர்த்தம். அதனால் வந்து தெரிஞ்சே பண்ணுற தவறுகளுக்கு வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறது, மற்றவங்க மேலே பயம் இல்லாமலே பண்ணுறது அப்படிங்கும்போது அது தவறு, அது வந்து சரி கிடையாது. அது மாதிரி தெரிஞ்சே பண்ணுறாங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சே அவங்க பகிரங்கமாக அந்த தவறை செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கணவனோ அல்லது மனைவியோ உணர்ந்தாங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சிருங்க. உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா நீங்கள் பிரிஞ்சிருங்க, விவாகரத்து வாங்கிடுங்க. பிரிஞ்சு வாழ்கிறது தான் சிறந்தது. உங்களை பற்றி கொஞ்சம் பயப்படணும். ஐயோ அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, தெரியாமல் தான் அந்த தப்பு பண்ணணும், தெரிஞ்சால் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான் அல்லது அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருவான், அந்த பயம் இருக்கணும். அந்த பிரிவை ஏற்றுக்கொள்கிற அந்த தைரியம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணலாம். இல்லை பிரிஞ்சிருவா அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தப்பை பண்ண மாட்டீங்க. அல்லது தெரியாமல் தான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. தெரியாமன்னா தினந்தோறும் பண்ண முடியாது. அதுக்கான வாய்ப்பு என்றைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும். 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, என்றைக்காவது தான் அது கிடைக்கும். அதனால் வந்து இந்த விஷயத்தில் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா 2 பேருமே வந்து அடிக்கடி ஒன்றாவே வாழணும். ஒரு கணவன் வந்து வெளியூரில் வாழ்கிறதும் மனைவி இங்கே இருக்கிறதும் இந்த இடைவெளியே இருக்கக்கூடாது. எப்போவுமே தனது கணவனை தனது மனைவி கண்காணிக்கணும், கவனிக்கணும், கட்டுப்படுத்தணும். அதுக்கு அருகாமை தேவை. அது மாதிரி ஒரு கணவன் வந்து தனது மனைவிக்கு அருகிலே வாழணும். அப்போ தான் மனைவியை வந்து கண்காணிக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். இந்த விஷயத்தில் யாருமே நம்பக்கூடாது. ஒரு கணவன் தனது மனைவி மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது மாதிரி மனைவி தனது கணவன் மீது கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த மாதிரி அதான் அடிமைத்தனம். அதனால் மனைவியை விட்டுட்டு வருஷக்கணக்காக இவன் வெளிநாட்டில் போயிருக்கிறான், வெளியூரில் போய் வாழ்கிறான். எப்போவாது மாதத்துக்குள்ள ஒரு வாட்டி தான் வந்து வீட்டுக்கு வர்றது. இந்த மாதிரியான இடைவெளி இருக்குல்ல, இந்த இடைவெளியெலாம் வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது. அதனால் 2 பேருமே வந்து யாருமே நம்பக்கூடாது. இந்த விஷயத்தில் பாலியல் உறவு விஷயத்தில் நமக்கு இவங்க உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்பவே கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்கள் மனசு வந்து சபலமடையும். ஒரு கணவன் தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பான். அதே நேரத்தில் வந்து அவனுக்கு தவறான உடல் உறவில் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு வரும். அந்த நேரத்தில் அவன் மனசு வந்து தடுமாறிடும். அது மாதிரி ஒரு மனைவி கூட தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைப்பா. ஆனால் அவளுக்கு வந்து ஒரு தவறான உடல் உறவுக்கான வாய்ப்பு வரும்போது அந்த நேரத்தில் அவன் மனது வந்து சபலம் அடைந்து விடும். ஏன்னா தவறான உடலுறவு கூட அது ஒரு வாய்ப்பு. தவறான உடலுறவு என்பது வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஒரு மனைவியிடம் உடலுறவு வைத்துக்கொள்வது கூட உங்களுக்கு ஈஸியாக கிடைக்காது. அதுவே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதை வந்து நீங்கள் மனைவியை அலட்சியப்படுத்த மாட்டீங்க. அதனால தான் மனைவிக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ கணவனுக்கு ஏன் மனைவி முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீங்க, அவமதிக்கிறீங்க. ஒரு கணவன் மனைவியை அவமதித்தாலோ, மனைவி வந்து கணவனை அவமதித்தாலோ அந்த உடலுறவில் இடைவெளி வந்துடும். அந்த உடலுறவுக்கான வாய்ப்பு வந்து குறைஞ்சி போயிடும். 2 நாளைக்கு ஒரு வாட்டியோ 3 நாளைக்கு ஒரு வாட்டியோ
உடலுறவு வைத்துக் கொள்கிற வழக்கமுடையவர் ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல, அலட்சியப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான் அப்படின்னா அப்போ அவன் உடலுறவுக்கு சம்மதிக்க மாட்டான். அப்போ வந்து உடலுறவு கொள்கிற அந்த இடைவெளி அதிகமாகிட்டே போகும். அதனால் ஒரு கணவன் மனைவி இருவரும் உடலுறவு வைத்துக் கொள்கிறது அந்த நிகழ்வே ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி தான் அவங்க நடந்துக்கணும். சும்மா அலட்சியமாக வந்து ஒரு மனைவிகிட்ட ஒரு கணவன் நடந்துக்கிட்டாலோ, கணவன்கிட்ட மனைவி நடந்துக்கிட்டாலோ அவங்க உடலுறவு கொள்கிற அந்த கால இடைவெளி அதிகரித்து கொண்டே போகும். வாய்ப்பு கிடைக்காது, அந்த வாய்ப்பு அமையாது, அந்த வாய்ப்புக்கு அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதனால தான் மனைவிக்கு ஏன் பணிஞ்சு ஏன் கணவன் போகிறான் அப்படின்னா, பணிஞ்சு போனால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், உடலுறவு கொள்வதற்கான அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கும்போது 2 பேரும் ஒன்றா ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்திலேயே கணவன் மனைவி அருகில் இருக்கும்பொழுதே அந்த உடலுறவு கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பெரிதாகப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக, அரிதான வாய்ப்பாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது தவறான உடலுறவு என்பது அதுவும் ஒரு வாய்ப்பு தான், அதுவும் இன்னும் அரிதான வாய்ப்பு. அதெல்லாம் வந்து நீங்கள் பகிரங்கமாக பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது தெரியாமல் தான் பண்ணணும். அப்போ அதுக்கு யாராவது ஒருத்தர் தயாராகவும் இருக்கணும், அதுக்கு யாராவது ஒருத்தர் சம்மதிக்கவும் செய்யணும். இது அதற்கான வாய்ப்புங்கிறது எப்போதாவது தான் கிடைக்கும். தவறான உடலுறவு கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கலாம், ஆனால் அதுக்கான சூழ்நிலை அமையணும்ல. சூழ்நிலை, இடம்லாம் அமையணும். யாருமே பார்க்கக்கூடாது. ஒரு குடும்பமாக வாழும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க 2 பேரும் கணவன் மனைவி, அவங்க வீட்டுக்குள்ளே உடலுறவு வச்சுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் தவறான உடலுறவு யாருமே பார்க்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற யார் கண்ணுக்கும் நீங்கள் தெரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் வந்து தவறான உடலுறவில் ஈடுபடுவது யாருக்கும் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணணும். அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு பாருங்கள். அப்போது அந்த உறவு அவ்வளோ பெரிய கஷ்டமான உறவாக மாறுது. அதற்கு இங்கே அனுமதியே கிடையாது. அப்படிங்கும்போது யாருக்குமே தெரியாமல் நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். அப்படிங்கும்போது அது ரொம்ப அரிதான வாய்ப்பாக அது மாறுகிறது. அதையும் நீங்கள் வாய்ப்பாக தான் பார்க்கணும். ஆனால் வாய்ப்பாக பார்க்குறீங்க அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு தெரியாமல் அதை நீங்கள் பண்ணும்போது, மற்றவங்களுக்கு தெரிஞ்சே பண்ணுறீங்கன்னா அது வந்து அது தப்பு, அது திமிரு. அப்போ அதோடய விளைவுகளை நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். விளைவுகள் என்னென்னா, உங்கள் மனைவி உங்களை விட்டு போகலாம், அல்லது உங்கள் கணவன் உங்களை விட்டு போகலாம். கணவனுக்கு தெரிஞ்சே நீங்கள் அந்த தப்பை அடிக்கடி பண்ணுறீங்க, தெரிஞ்சால் அதை பற்றி கவலையே இல்லைன்னு நினச்சி பண்ணால் கணவன் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவோம். அது பிரிஞ்சு போகிறது தான் உண்மையான நடைமுறை. அதுக்காக வந்து அடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அது வந்து தெரிஞ்சே பண்ணும்போது அதனால் விளைவுகளை சந்திச்சாகணும். அதுக்காக தான் தெரியாமல் பண்ணுறாங்க. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஏன் பயப்படுறாங்க? இது மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறதுனால தான். பிரிஞ்சு போயிடுவாங்க, அப்படி பேச மாட்டாங்க, அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படிங்கிறனால தான் யாருக்குமே தெரியாமல் அந்த தப்பை பண்ணுறாங்க. அதுபோது அதுவும் இந்த தெரியாமல் பண்ணுற இந்த தவறான உடலுறவு இருக்குல்ல, அதுவும் ஒரு அரிதான வாய்ப்பு. அது உங்களுக்கு யாருங்க வரிசையாக நிற்கலை. வரிசையாக வந்து தவறான உடலுறவில் ஈடுபடுவதற்காக, உங்களோடு தவறான உடலுறவில் ஈடுபடுவதற்காக யாரும் வந்து யாருக்காகவும் வரிசையாக நிற்கலை. எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், இவங்க விரும்புகிற நேரத்தில் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். அது வரைக்கும் அவங்க வரிசையை வட்டி நிற்பாங்க நமக்காக அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு அரிதான வாய்ப்பு தான். நீங்கள் அதையும் வாய்ப்புகளை நம்ம வந்து பயன்படுத்த தவறக்கூடாது. அப்படிங்கும்போது இதையும் அதில் சேர்த்துக்க வேண்டியதான். பாலியல் உறவில் வந்து ஒரு கணவன் மனைவி மீதோ, கணவன் மீதோ கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணுறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. தப்பு பண்ணுறதுக்கான காரணம், நீங்கள் உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட, கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட, மனைவி தனது கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினச்சா கூட, தப்பு பண்ணுறதுக்கான சூழல் அமையும் போது, அது மாதிரி இன்னொருத்தரை பார்க்கும்போது ஒரு கணவனுக்கு வந்து தனது மனைவிக்கு தெரியாமல் யாரோ இன்னொரு பெண்ணை பார்க்குற அந்த வாய்ப்பு அவனுக்கு வரும்போது, தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னொரு பெண் மூலமாக அவனுக்கு கிடைக்கும்போது அவன் வந்து தடுமாறி சபலப்படுவான். அப்படிங்கும்போது தவறான உடலுறவுகளை நாம் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, கணவன் மனைவி இருவரும் வந்து ஒரே ஊரில் வசிக்கணும். இப்படி பிரிஞ்சு வாழக்கூடாது. பணத்தை சம்பாதிக்கிறாங்க, கணவன் வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூருக்கு போகிறது, மாதக்கணக்கில் அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வர்றது, கணவன் வருட கணக்கில் வெளியூரில் வேலை பார்த்துட்டு அப்புறம் திரும்ப வர்றது, இந்த மாதிரி நடைமுறைகள் வந்து தவறான உடல் உறவுகளை ஊக்குவிக்கும், அல்லது கண்மூடித்தனமாக ஒரு நம்பிக்கை வைப்பதற்கு வழிவகுக்கும். மனைவி தனக்கு உண்மையாக இருப்பா, அது வந்து அடிமைத்தனம். அதாவது நீ பிரிஞ்சிருப்ப, நீ 2-3 வருஷம் வந்து நீ பிரிஞ்சிருப்ப, ஆனால் நான் உனக்கு உண்மையாகவே இருக்கணும், மனைவி வந்து அவனுக்கு உண்மையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அடிமைத்தனம். ஏன்னா காமம் என்பது ஒரு பசி, அது ஒரு தினசரி தேவை. அருகாமை, ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி இருவரும் அருகாமை, தினமும் அவங்க வந்து அதாவது உடலுறவு வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, தினமும் பேசிக்கணும், பார்த்துக்கணும், தொட்டுக்கணும், தடவிக்கணும், முத்தமிட்டு கொள்ள வேண்டும், கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும். உடலுறவு 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுருக்கணும். அது ஒரு உடலுக்கான ஒரு தேவை, ஒரு பசி. காமம் என்பது இந்த பசி. அப்போ நான் பிரிஞ்சிருப்பேன், நீ அந்த பசியை நீ போக்கவே கூடாது, நான் வந்து 2-3 வருஷம் கழித்து வருவேன், அது வரைக்கும் நீ உனது பசியை அடக்கிக்கொள். அது எப்படி இருக்குன்னா, நீ சாப்பிடக்கூடாது, தினமும் சாப்பிடக்கூடாது, நான் வர்ற வரைக்கும் பட்னியாக கடை
அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதை வந்து அனுமதிக்கக்கூடாது, ஒரு அரசாங்கம் வந்து அனுமதிக்கக்கூடாது. கணவன் மனைவி வந்து அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. உதாரணம் ஏற்கனவே சொன்ன நகரங்களில் குடியேறவங்க, நகரங்களில் குடியேறுகிறவர்கள் அல்லது வந்து ஒரு கல்யாணமானவங்க கணவன் மனைவியோடு இருக்கிறாங்களா அதை உறுதிப்படுத்தணும். கணவன் மனைவியோடு அவங்க வாழ்கிறாங்களா, சேர்ந்து வாழ்கிறாங்களா, இதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கணவன் மனைவியை பிரிஞ்சு போகிறது அதை வந்து அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா காமம் என்பது ஒரு பசி தான், அது வந்து தினசரி தேவை. உடல் அந்த அருகாமை, கணவன் மனைவி அருகாமையில் இருப்பது, பேசுவது, பார்ப்பது, தடவுவது, கட்டிப்பிடிப்பது, முத்தம் கொடுப்பது, உடல் உறவில் ஈடுபடுவது வந்து அது ஒரு தினமும் அது தேவைப்படுகிற ஒரு தேவை. அது அப்போ வந்து நீ அந்த தேவையை நீ பூர்த்தி பண்ணிக்கூடாது. நான் வந்து வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், எனக்காக நீ உண்மையாரு, அது வரைக்கும் நீ வந்து உன்னோட தேவையை கட்டுப்படுத்திக்கொள், அடக்கிக்கொள், பூர்த்தி செய்து கொள்ளாதே, அது வரைக்கும் நீ காஞ்சி போய் கடை அப்படின்னு சொல்கிறதுக்கு சமானம். அதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்குது. அப்போ இந்த மாதிரியான அனுமதிகளை கொடுக்கக்கூடாது அரசாங்கம். கணவன் மனைவி சேர்ந்து தான் வாழணும். நீ வெளிநாட்டுக்கு போறியா, சேர்ந்தே போ. வெளியூருக்கு போறியா, சேர்ந்தே போ. சேர்ந்து இருக்கிறத உறுதி செய்யணும். அப்போ தனியாக இவன் வந்து கணவன் தனியாக போகிறது, அப்புறம் போகிற இடத்துல அவன் வந்து ஏதாவது ஒரு விபச்சாரத்தின் மூலமாகவோ தன தேவையை அவன் பூர்த்தி செஞ்சுக்கிறான், அல்லது சுயன்பம் செய்து அவன் பூர்த்தி செஞ்சுக்கிறான். இந்த மாதிரி முறையீடான உறவுகளுக்கு இது வழிவகுக்குது. மனைவி இங்கே வீட்டில் உட்காந்துட்டு அல்லது சுயன்பம் பண்ணுறது அல்லது வேறு யாரோடைய தொடர்பு வச்சுக்கிறது, அதற்காக தான் இந்த மாதிரியான ஒரு நடைமுறைகள் ஊக்குவிக்கும். அதனால் வந்து எப்போவுமே கணவன் மனைவி பாலியல் உறவில் வந்து நான் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதுதான் தவறு நடப்பதற்கான காரணம். விபச்சாரத்துக்கே அதான் காரணம். விபச்சாரங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு என்பது ஏற்றுக்கொள்வது, ஆனால் விபச்சாரத்தை ஏற்றுக்க முடியாது. உடலுறவு வச்சுக்கிறதே ஒரு தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அது வந்து குற்றம். விபச்சாரம் என்பது ஒரு குற்றம், அதை ஏற்றுக்கவே கூடாது. தவறான உடலுறவு என்பது வந்து ஒரு மனைவிக்கு தெரியாமல், கணவனுக்கு தெரியாமல், அது நீங்கள் பக்கத்து வீட்லேயோ அல்லது வந்து அடுத்த தெருவுலையோ நீங்கள் வேறு ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு ஆணை பார்க்குறீங்க, அது அங்கே தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க அப்படின்னா அது வந்து தவறான உடலுறவு. அது வந்து தவிர்க்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் மனித வாழ்க்கையிலேருந்து இல்லாமல் பண்ணவே முடியாது. அது நடக்க தான் செய்யும். அப்போது அதையும் அடிக்கடி நடந்துடக்கூடாது. அது தவறான உடலுறவு வந்து தவிர்க்க முடியாது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அது நடக்க தான் செய்யும். அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த தடையும் போட்டு தடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதை அதிகரித்து விடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, கணவன் மனைவியும் அருகில் வாழணும், ஒரே ஊரில் வசிக்கணும். ஒரே வீட்டில் பணத்தை சம்பாதிப்பதற்காக கணவன் வெளியூருக்கு போகிறதோ வெளிநாட்டுக்கு போகிறதோ இருக்கக்கூடாது. ஒரே ஊரில் அவங்க வந்து தினமும் அவங்க சந்தித்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அவங்க வந்து எல்லாருமே அங்கே விவசாயம் தான் பண்ணுறாங்க, ஒரே ஊரில் தான் வசிக்கிறாங்க. விவசாயம் செய்கிற அந்த நேரம் வந்து காலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அவங்க விவசாயம் செய்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. கணவன் மனைவியை பெரும்பாலும் அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து எப்போதும் கணவனின் கண்காணிப்பில் மனைவியும், மனைவியோட கண்காணிப்பில் கணவனும் இருக்கிறாங்க. அதனால் அங்கே தவறான உடலுறவுக்கு அங்கே வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த அருகாமையை தான் உறுதி செய்யணும். கணவன் மனைவியும் அருகாமையை உறுதி செய்யணும். அப்போ தான் தவறான உடலுறவை வந்து முற்றிலும் தவிர்க்க முடியாது கண்டிப்பாக, ஆனால் வந்து அதிகமாக தவிர்க்க முடியும். நீங்கள் அந்த இடைவெளி ஏற்படும் போது தான் தவறான உடலுறவு என்பது சகஜமாகிவிடும். கணவன் வந்து பணத்தை சம்பாதிக்கிறக்காக வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகும்போது மனைவி வந்து கணவனுக்கு தெரியாமல் உடலுறவு வைத்துக் கொள்வது, அப்புறம் மனைவிக்கு தெரியாமல் கணவன் உடலுறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி நடைமுறை ஏன் வருது அப்படின்னா அந்த இடைவெளி அதிகரிக்கும் போது தான் வருது. அதனால் வந்து ஆணும் பெண்ணும் உண்மையாக இருக்கணும், ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நாம் செய்ய வேண்டியது அருகாமையை உறுதி செய்ய வேண்டும். கணவனும் மனைவியும் ஒரே ஊரில் இருக்கணும், ஒரே வீட்டில் இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கணவன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போவதாக நேர்ந்தால் மனைவியும் கூட்டிகிட்டு போயிடு. வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகாமல் இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகில் பணத்தை சம்பாதிப்பதற்காக வெளியூருக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா நீ உன் மனைவியை கையோடு கூப்பிட்டு போ, உன் குடும்பத்தை கையோடு கூப்பிட்டு போ. ஏன்னா உடலுறவு மட்டும்தான் உன்னுடைய தினசரி தேவை கிடையாது. உன்னுடைய குழந்தைகளுக்கு உன்னுடைய அன்பு தேவை, ஒரு அப்பாவோட அன்பு தேவை, அரவணைப்பு தேவை, வழிகாட்டுதல் தேவை, அறிவுரை தேவை. அப்போ அதுவும் தினசரி கிடைக்கணும். அதுவும் ஒரு பசி மாதிரி தான். அப்போ வந்து அப்பா என்ன பண்ணால் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போ. அப்போ ஒரு அரசாங்கமே என்ன பண்ணணுன்னாக்கா, நீ நகரத்திற்கு யாராவது சொந்த ஊர்லேருந்து பிழைக்கிறக்கா நகரத்துக்கு வராங்களா, குடும்பத்தோடு வந்தால் மட்டும்தான் இங்கே அனுமதி. நீ தனியாக இங்கே வசிப்பதற்கு உனக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லணும். தனியாக நீ வந்து வெளியூர் போவதற்கோ இல்லை வெளியூரில் ஒரு சென்னைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ, மதுரையிலேருந்து ஒருத்தர் சென்னைக்கு பிழைக்கிறக்காக வர்றாரு, வரும்போது தனியாக வர்றாரு, அவரோட குடும்பம் மதுரையில் இருக்குது, அதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. வரியா நீ வேலை தேடினியா உடனே உன் மனைவியையும் குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துடும். குடும்பத்தோடு நீ வசிக்க கற்றுக்கொள், வசிக்க அனுமதிக்கணும். அப்படி இல்லாமல் நீ வந்து தனியாக வருவ,
அப்புறம் உனக்கு காம உணர்ச்சி அதிகரிக்கும். அப்போ எங்கேயாவது பணம் கொடுத்து அந்த காம உணர்ச்சியை நீ போக்கிக்கிறதுக்கு விபச்சாரத்தை நீக்கி விபச்சாரம் ஏன் ஏற்படுதுன்னா, அந்த நகரங்களில் தான் விபச்சாரத்தை தொழிலாக செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னாக்கா, குடும்பத்தையும் மனைவியும் விட்டுட்டு பிழைப்பதற்காக போகிறாங்கல்ல ஆண்கள், இவங்க தான் அவங்களுடைய நுகர்வோர்களாக இருக்காங்க. விபச்சாரத்தின் நுகர்வோர்களாக யார் இருக்கிறாங்கன்னாக்கா, குடும்பத்தையும் மனைவியும் பிரிந்து விட்டு நகரத்திற்கு வந்து குடியேறுகிற ஆண்கள். அவர்கள் தான் வந்து தங்களுடைய காம பசியை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, விபச்சாரத்திற்கு போகிறார்கள். அதனால் விபச்சாரம் அங்கு வரவேற்பு பெறுகிறது. அப்போ நாங்கள் நகரத்திற்கு போகிறவர்கள், பம்பாய், கல்கத்தா, நீங்கள் பிழைப்பதற்காக நீங்கள் எந்த நகரத்துக்கு வேணாலும் போங்க. போகும்போது குடும்பத்தோடு போங்க, மனைவியோடு போங்க. போனீங்கன்னா அதுவே வந்து விபச்சாரத்துக்கு மிகப்பெரிய விபச்சாரம் வந்து நடைபெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக அது அமையும். விபச்சாரம் என்பது வரவேற்பு இழந்துவிடும். ஏன்னா இது ஒரு பசி தான். காமம் என்பது ஒரு பசி. நீங்கள் அதை சாப்பிட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணாது. நீங்கள் பசியோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும், அப்படி தானே? அப்போ தவறான உடலுறவுங்கிறது, நீங்கள் காஞ்சி போய் கிடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தவறான உடலுறவு ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகரிக்கும். நீங்கள் மனைவியும் கணவனும் தினமோ இல்லை ஒரு நாள் விட்டோ உடலுறவு வச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த தவறான உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆர்வமே இப்போது வராது, பெரும்பாலும் வராது. ஏன்னா அதுவும் ஒரு பசி தான். சாப்பிட்டுட்டா அவ்வளோதான். சாப்பிட்டா அப்புறம் திரும்ப பசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். அது மாதிரி ஒரு தடவை உடலுறவு வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்பவும் உடலுறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆர்வம் அது வந்து ஏற்படுவதற்கு ஒரு நாளோ அல்லது ஓரிரு நாட்களோ ஆகும். அப்போ தினந்தோறும் நீங்கள் கடமை தராமல் தினந்தோறும் உடலுறவு வச்சுக்கிறீங்க, அல்லது ஒரு நாள் விட்டு உங்களால் எந்த அளவுக்கு வச்சுக்க முடியுமோ, ஒரு நாள் விட்டோ அல்லது ஒரு தினமோ வச்சுக்க முடிஞ்சால் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தவறான உடலுறவு தேடி போகவே மாட்டீங்க. உங்களை கட்டுப்படுத்துறதுக்கு, காம உணர்ச்சியில் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அது நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டால் தான் கட்டுப்பாடோடு இருக்க முடியும். இப்போ பசியை அடக்கணுன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். தாகத்தை அடக்கணுன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். தண்ணியை குடிச்சிட்டா தாகம் தானாக அடங்கிடும். தாகம் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கணும். பசி அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிடவே மாட்டேன், பசி மட்டும் அடங்கணும் அப்படின்னா அது எப்படி? அது மாதிரி தான் காமமும். காமத்தை எப்படி அடக்கணும் அப்படின்னா, நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டு தான் காமத்தை அடக்க வேண்டும். தானாக அடங்கிடும். நீங்கள் நான் உடலுறவில் ஈடுபட மாட்டேன், மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துருவேன், நடுக்காட்டில் தியானம் பண்ணிட்டு உட்காந்துருவேன், அப்போ வந்து எனக்கு காமம் தானாக அடங்கிடும் அப்படின்னா அது வந்து பேயாட்டம் ஆடும். சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டா மாதிரி நீ காம உணர்ச்சியை வந்து அடக்கிட்டா அது தானாக அடங்கிடும். அது வந்து அனுபவிச்சுட்டாக்கா அடங்கிடும். உடலுறவு அனுபவிக்கலையா அது பேய் மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். என்னடா இது இவ்வளோ கொடுமையாக இருக்குது. அப்படி தான் இந்த கடந்த காலத்துலலாம் மக்கள் அதுக்கு தான் முயற்சி பண்ணாங்க. பிரம்மச்சரியம், துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு காம உணர்ச்சி அடக்கு, பார்க்குற பொண்ணுங்களெல்லாம் நீ சகோதரின்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடலுறவும் வச்சிக்காத, சுயன்பமும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு காம உணர்ச்சி அடக்கு, அது வந்து வேற ஒரு சக்தியாக மாறும். ஏன்னா அந்த அழுத்தம் தானே, அது ஒரு அழுத்தம். அதை அழுத்த நீ சுயன்பமும் பண்ணக்கூடாது, உடலுறவும் வச்சிக்கூடாது. அப்போ நீ பிரம்மச்சரியாக இருக்கணும். பெண்ணை வந்து தொடவும் கூடாது, பார்க்கவும் கூடாது அந்த நோக்கத்தில். அப்போ உன்னுடைய காம உணர்ச்சி அதிகமாகும்போது அந்த உணர்ச்சியை அடக்கும்போது அது இன்னொரு சக்தியாக மாறுகிறது. இன்னொரு சக்தினா மன அழுத்தம் அதிகமாகும்போது உங்கள் தொழிலில், நீங்கள் செய்கிற தொழிலில் அது ஒரு ப்ரெஷர் வேறு மாதிரி, அது ஒரு கோபம் அதிகரித்து உங்கள் தொழிலில் உங்கள் திறமை அதிகரிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு உள்நோக்கமாக அந்த இதை பயன்படுத்துறது. அந்த காம உணர்ச்சியை நல்லா அடக்கும்போது அது இப்போ ஒரு டயரில் நம்ம காற்றடிக்கிறோம், நிறைய காற்றடிக்கும்போது அது வந்து நம்ம அந்த ஒரு 2 வீலரில் காற்றடிக்கிறோம், ஒரு லாரியில் காற்றடிக்கிறோம், நிறைய காற்று அடிக்க அது என்ன பண்ணுது, அந்த லாரியோட எடையவே தாங்குது அந்த டயர். அது மாதிரி இந்த காமத்தை வந்து வெளியே விடாமல், அனுபவிக்காமல் அதை அடக்கி வைக்கும்போது ஒரு அழுத்தம் அதிகரிக்குது, ஒரு மன உறுதி அதிகரிக்குது. அதை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தொழிலில் ஜெயிக்கிறாங்க. நீ டாக்டராவோ இன்ஜினியராகவோ அல்லது வந்து நீ என்னவாவோ இருக்கிறன்னு வச்சுக்கோ, பொது வாழ்க்கையில் இருக்கிற, சமூக பணி செய்கிற, அப்போது நீ உன்னுடைய திறமையை அதிகரிக்கணுமா, நீ திறமையானவராக இருக்கணுமா, அப்போ என்ன பண்ணு, உடலுறவு வச்சுக்காத. அப்போது என்ன ஆகுன்னா, உனக்கு வந்து எந்த வழியிலையுமே உடலுறவு வச்சுக்காத, சுய இன்பம் செய்யாத, காம உணர்ச்சியை வந்து அது உள்ளுக்குள்ளேயே வச்சிரு. அந்த பசியை அப்படியே அதிகரித்து கொண்டே போ, அழுத்தத்தை அதிகரித்து கொண்டே போ, உன்னுடைய திறன் அதிகரிக்கும். அதை வச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கோ அப்படிங்கிறது தான் அதோடைய அடிப்படை. பிரம்மச்சரியத்தோட நோக்கம், உள்நோக்கங்கிறது என்னென்னாக்கா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணாமலே இருக்கார், அவர் என்ன சொல்கிறேன்னா, உடலுறவும் வச்சுக்காத, சுயன்பமும் செய்யாத, அப்புறம் பெண்ணை பார்க்கும்போது சகோதரியாக நினச்சிக்கோ. நீ என்ன தான் நினச்சாலும் உனக்குள்ளே இருக்கிற அந்த காம உணர்ச்சி உற்பத்தி செஞ்சு கொண்டே இருக்கும். அப்போ நீ அதை வெளியே விட்டால் தான் அந்த அழுத்தம் குறையும். அது வந்து முறையான வழியில் ஒரு பெண் சுயன்பம் செஞ்சால் அது இன்னும் வேறு மாதிரியான பக்க விளைவுகளை அது ஏற்படுத்தும். மனசு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு. முறையாக நீ ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சுக்கிட்டா தான் அதோட அழுத்தம் குறையும். அதுக்கு நீ தடுத்துக்கிட்டே போகும்போது உனக்கு அழுத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த அழுத்தத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன தொழில் செய்யோ அந்த தொழிலில் உன்னுடைய திறனை அதிகப்படுத்தலாம். இதுதான் வந்து பிரம்மச்சரி துறவு வாழ்க்கையோட உள்நோக்கம்.
பிரம்மச்சரியத்தோட உள்நோக்கங்கிறது இதுதான். அதை அடுத்தடுத்த காம உணர்ச்சியை வெளிவிடாமல் அழுத்த அந்த ப்ரெஷர் அதிகமாகி உங்களுடைய திறன் அதிகரிக்கும். உங்களுடைய மன உறுதி அதிகரிக்கும், உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். அதை வச்சுக்கிட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நிறைய புகழை சம்பாதிக்கலாம். அதனால தான் அந்த மாதிரி காம உணர்ச்சி அடக்குவதற்கு அதுதான் காரணம். நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா அது வேறு மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அனுபவிச்சிட்டிங்கன்னா அந்த காம உணர்ச்சியை உங்கள் மனைவியோட நீங்கள் கணவனோடைய அனுபவிச்சிட்டிங்கனாக்கா அது ஒவ்வொரு நாளும் அது உருவாக அனுபவிச்சுக்கிட்டே வரும்போது அது வேறு மாதிரியான ஒரு நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். அது இன்னும் அருமையான நன்மை. நீங்கள் இப்போ உங்களுக்கு ப்ரெஷரே இருக்காது, ஆனால் நீங்கள் திறமையானவராக இருப்பீங்க. ஒரு அழுத்தமே இருக்காது. உங்களுக்கு கோபம், டென்ஷன், அந்த பதட்டம், ஒரு இது எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களுடைய திறமை நல்லா அற்புதமாக இருக்கும். அதனால் உடலுறவு என்பது தினசரி தேவை. தினசரியோ அல்லது உடலுறவுன்னா என்ன, ஒரு ஆண் பெண் இருவரும் அருகாமையில் இருப்பது, தொடுவது, பேசுவது, பார்ப்பது, அப்புறம் உடலுறவு வைத்துக்கொள்வது. ஒரு நாளைக்கு ஒரு முறை அல்லது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் உடலுறவு வைத்துக்கொள்வது. அதனால் தவறான உடலுறவு அதுக்குன்னா பாலியல் உறவில் கணவன் மனைவி கண்மூடித்தனமான நம்பிக்கை வைக்கக்கூடாது. கண்மூடித்தனமாக நம்பாமல் அருகாமையிலே இருக்கணும். அதுதான் இந்த விபச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கான வழி. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக கணவன் மனைவி வேற ஒரு இடத்துக்கு பிரிஞ்சு வாழும்போது தான் கணவன் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறது, இந்த மாதிரி நடைமுறைகள் தவறான உடலுறவை அதிகரிக்கும், விபச்சாரத்தை ஊக்குவிக்கும்.